மீன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும்? 2025 நடைபெற போகுது. மார்ச் 29 திருக்கணிதப்படி எல்லாமே அப்படி தான். மார்ச் 29, மே 14 குரு பெயர்ச்சி, மே 18 ராகுகேது பெயர்ச்சி. இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி, டான் கிரகங்களுடைய பெயர்ச்சியால் மீன ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? பொறுமை, நிதானம், பிரதானம், எதை பற்றியும் நாம் யார் இடத்துலையும் சொல்லக்கூடாத அளவுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் தேவை சாமி. ஏன்னா அந்த காலசர்ப தோஷம் மட்டுமே விலகுது. இருந்தாலும் அது ஒரு பெரிய நன்மை. வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சாமி. அதில் எந்த விதமான மாற்றக்கத்து. நான் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியே போகிறேன், நான் சொந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன், பெரிய பாக்கியம்னு கண்டிப்பாக உண்டு. உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அடிபட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருவார் ஐயா. இந்த நெகட்டிவான திங்ஸ் எல்லாம் மொத்தமே நம்மக்கிட்ட வந்துட்டுருக்க நேரம். நெகட்டிவான பார்வை, நெகட்டிவான திங்ஸு, நெகட்டிவான செயல்கள் அனைத்தையும் நம்மக்கிட்ட இருக்கும். உடல் உபாதைகள், நம்ம உடம்புல இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். எங்கெங்கேயோ நரம்புலாம் ஓடுற மாதிரியே இருக்கும். என்னங்க இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏது நடக்குதுன்னே தெரியாது. டாக்டர்கிட்ட போனால் எதுவும் ஃபால்ட் இல்லை, நல்லா தாங்கிறீங்க. ஸ்கேன் கம்பெனி பார்த்தோன்னா நல்லா தாங்குது சாமி, எந்த ஃபால்ட் இல்லை. இவங்களுக்கு அந்த அலவரிசைகள், பகவானுடைய அமைப்பில் அலவரிசைகள் படும்போதெல்லாம் அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்த, முதுகுத்தண்டு, பேக்கு, அடிவயிறு சார்ந்த விஷயங்கள்